இப்ப நம்ம வீட்டுல அப்பா 7 குழந்தைகள் இருந்தா 7 குழந்தைகளும் இதை செய்யணும். நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல அப்ப சூரியன் கட்டளை இடுகிறான். புதன் நம் உடலில் இருக்கின்ற மிக முக்கியமான புத்தி, அது மட்டும் இல்லாம நம் உடலில் இருக்கின்ற தோல் பகுதி, நம்முடைய நாக்கு பகுதி, சுவை பகுதி, நுகர்வு பகுதி அனைத்தும் புதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப இந்த வேலையெல்லாம் நமக்கு கொடுக்கணும். சுக்கிரனை எடுத்துக்கொண்டால் ஹார்மோன்ஸ், ஆசை, உந்துதல் தானே. ஆசை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. அப்போ ஆசைப்படுறது, ஆசையை உருவாக்குவது, ஆசையை தூண்டுவது அப்படின்ற ஹார்மோன்ஸ். அப்போ உடலில் இருக்கின்ற ஹார்மோன்ஸ் பூரா சுக்கிரனுடைய பகுதி. அது மட்டும் இல்லாம குழந்தை பேருக்கான சுக்கிலம், பெண்களுக்கான சோனிதம், அதையும் சுக்கிரன் தான் ஆளுகிறான். இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து பார்த்தா பூமி, பூமியை சுற்றுகின்ற சந்திரன். இந்த பூமியை சுற்றுகின்ற சந்திரன் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மனமாகவும் உடலாகவும் இருக்கிறான். நம்முடைய ஒட்டுமொத்த உடலும் சந்திரன் தான், மனமும் சந்திரன் தான். மிக முக்கியமாக உடலில் இருக்கின்ற 70% நீர் சக்தியை சந்திரன் தான். அது மட்டும் இல்லாம பூமியிலையும் 70% நீர் சக்தி இருக்கிறது. நிலப்பரப்பு வெறும் 30% தான். அப்ப பூமியும் நாமளும் வேற வேற அல்ல. அப்ப நம்மையும் சந்திரன் ஆளுகிறான், பூமியையும் சந்திரன் ஆளுகிறான். சந்திரன் ஒரு சின்ன பிளானட்டா இருந்தா கூட பூமிக்கு அருகில் இருந்து மிகப்பெரிய வேலைகளை செய்கிறான். அதனால நம்முடைய உடலும் மனமும் சந்திரன் தான். சந்திரன் பழுதுபட்டால் நம் உடலும் பழுதுபடும், மனமும் பழுதுபடும். இது ஒரு பக்கம். அதற்கடுத்து நீங்க செவ்வாயை போனீங்கன்னா, செவ்வாய் நம் உறுதியான பற்கள், நம் உடலில் இருக்கின்ற ரத்தம், அது மட்டும் இல்லாம மண்ணீரல், எலும்புக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய ஜவ்வு, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை, எலும்புக்கு மேலே இருக்கின்ற ஜவ்வு, முதுகெலும்புக்கு நடுவுல இருக்கின்ற டிஸ்கு, இவை அனைத்தையும் செவ்வாய் தான் ஆளுகிறான். ஆச்சரியமான விஷயம். அப்ப இந்த நெற்றி கூட, புருவம் கூட செவ்வாய் தான். இப்ப நம்ம போய் மோதுறோம் அப்படின்னா நேர புருவம் தான் அடிவாங்க. ஒரு சோல்ஜர் மாதிரி செவ்வாய் நமக்கு அவ்வளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கலாம். இது போக செவ்வாயை கடந்து போனால் குரு. இந்த குரு தான் பெரிய கிரகம். எப்படி அற்புதமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வெறும் நன்மையை மட்டும் செய்கின்ற கிரகம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்கள்.